ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தூக்கு வலியில் என்னென்னு பார்க்குறீங்களா? நோம்பு கஞ்சி தாங்க. நமக்கு தான் ரம்ஜான் மாதம் வந்தாலே போதுமே, எங்கே எந்த தெருவில் நோம்பு கஞ்சி கொடுப்பாங்கன்னு கரெக்டாக கேதர் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் ஒன்று, நான் கொண்டு போன பாத்திரம் ரொம்ப சின்ன பாத்திரம் தான். இதே மாதிரி 5 பாத்திரம் கொண்டு போனாலும் நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க. எவ்வளோ வேணாலும் கேட்டால் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே ரொம்ப பெரிய பெரிய டப்பியில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 7 டப்பி வரைக்கும் அவ்வளோ நோம்பு கஞ்சி செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம எவ்வளோ கேட்டாலுமே கிடைக்கும். இப்போது ஒரு வீடியோ எடுன்னு எங்கள் பாப்பா கிட்ட சொன்னேன். அது கேமராவை அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டிகிட்டு ஆனால் வீடியோ எடுத்த பாடு இல்லை. பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது நோம்பு கஞ்சி வாங்கிட்டு அதோட சமோசாவும் வடையும் பக்கத்தில் விற்றாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த சமோசாவையும் வடையும் நோம்பு கஞ்சியில் போட்டு குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் ரம்ஜானுக்கு 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் எவ்வளோ வேணுமோ வாங்கி குடிச்சுக்கணும். ஏன்னா இன்னும் அடுத்த வருஷம்தான் இந்த மாதிரி நோம்பு கஞ்சிலாம் நமக்கு கிடைக்கும். இடையில எதிர்பார்த்தா கூட கிடைக்காது. நானும் வீட்டில் இந்த நோம்பு கஞ்சி செஞ்சு பார்த்துருக்கேங்க. ஆனால் அவங்க செய்கிற அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் வரல. ஏன்னா அது அங்கே வாங்கி சாப்பிட்டாதாங்க அது சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. நான் சொல்கிறது சரிதானே? தேங்க்யூ.